வணக்கம். வராகி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள். ராகு கேது கிரகங்கள் கடந்த முறை மேசம் மற்றும் துலா ராசியில் இது வரைக்கும் இருந்தாங்க. அவங்க வரக்கூடிய அக்டோபர் 30 மாலை சுமார் 4:40 மணிக்கு மேச ராசியிலிருந்து ராகு பகவான் மீன ராசிக்கும், கேது துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பின்னோக்கி செல்கிறாங்க. இந்த பயிற்சி நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சுப அசுப நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான பலன்களை தான் நம்ம பேச போகிறோம். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4, சித்திரை 1, 2 பாதங்களை உள்ளடக்கிய கன்னிராசி நேயர்களே, வரக்கூடிய 1.5 ஆண்டு காலம் போகசுகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு கன்னிராசிக்கு கலசரஸ்தானம் எனும் 7ஆம் பாவத்திலும், ஞானத்தை அளிக்கக்கூடிய கேதுவானவர் ஜென்மஸ்தானத்திலும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் திட்டமிட்ட பணிகள் நிறைவேற்றுவதில் கடினமாக உழைக்க வேண்டியதற்கும், வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். தனவரவுகள் சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக சில இன்னல்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலமாக மனதில் குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழித்திருப்பதை குறைத்து கொள்வது நல்லது. சுப நிகழ்ச்சிகள் சில தடை தாமதங்களுக்கு பின் நிறைவேறும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய மறைமுக திறமைகள் வெளிப்படுவதற்காக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நீங்களாகவே முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்பு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நண்பர்களின் மூலமாக வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவங்களை கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து மோதல்கள் ஏற்படும். அதை சிறிது அனுசரித்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களின் வகையில் ஆதரவும் அலைச்சலும் உண்டாகும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுப்பீர்கள். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் இருப்போருக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதில் காலதாமதமாகும். சீருடை பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டு தொடர்பான பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து செயல்படவும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். மின்னணு கருவிகள் தொடர்பான பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வழக்கு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்போருக்கு செய்கின்ற முயற்சிகளுக்கு காலதாமதமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளவும். உயர்கல்வி சார்ந்த நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். வெளிநபர்களை நம்புவதை தவிர்க்கவும். மனதில் ஒரு விதமான சோர்வு மற்றும் பழைய நினைவுகள் அதிகரிக்கும். வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது வர சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.